இதேங்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் பிடிக்கும். அது சாவர கிழவனா இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, இதை தப்பா நெகட்டிவா யாரா பண்ணாங்கன்னா அவன் இதயத்தை கைட்டு வச்சுட்டு பண்றான் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அல்ல இல்லை, இது அவள் தான் பாலா சார் படம் மாதிரி முடியும், அந்த மாதிரி ஜெயம் படம் மாதிரி எதனா பண்றாங்களோ அப்படின்னு பார்த்தா படத்துல அந்த இடத்துல ஒரு சும்மா சூப்பரான விஷயத்த பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. லவ் ஃபெயிலியர் ஆளுங்களா இருக்கட்டும், லவ் பண்ற ஆளுங்களா இருக்கட்டும், இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்க லவ்னா என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. அவ்வளோ அழகான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதை தானே இவ்வளோ நேரம் ஜவ்வா பேசுனுக்கிறேன். படத்தோட கான்செப்ட், நீ உன் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டாலும் சரி, உன் லவ்வர் கிட்ட சண்டை போட்டாலும் சரி, அது எல்லாமே வருது இந்த படத்தில். நீ உன் ஒய்ஃப் லவ்வர் பெண்கள் கிட்ட சண்டை போட்டாலே நீ ஒரு இதே இல்லாத ஒரு ஆண் மகன்றதை இந்த படம் சொல்லு. லவ் வளர்த்துக்கா. உனக்கு எதுக்கு இது? உன்னை பெற்றது ஒரு தாய், உன் கூட பிறந்தது உன் தங்கச்சி, உன்னை பார்த்துக்க போகிறது உன் ஒய்ஃபு. பெண்கள் இல்லாத உலகம் இல்லை. நீ கோவப்பட்டனா உன் வாழ்க்கை தான் அழிஞ்சு போவோம், உன் லவ் தான் கெட்டு போவோம். நீ அவங்க எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துப்பாரு, அப்போ தான் லவ்வை பற்றி உணர்வே அப்படின்றாங்க.